ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே 6 மணிங்க. தண்ணி கூட ஊற்றலைங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பதிவு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பதிவுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டில் நாயுருவி செடி வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா, அதாவது களை செடியாக ஒரு சாமந்தி செடிக்குள்ளே வளர்ந்துருக்கு. நான் பிடுங்கி போடலை. உங்ககிட்ட இந்த பதிவை காமிச்சதுக்கப்புறமா அதை பிடுங்கி நட்டால் வராது, தன்னால் வந்தாதான். சரி, இருந்தாலும் அதனுடைய பயன்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிடலாம், மருத்துவ பயன்கள். ஏன்னா சில பேருக்கு அது வந்து ரொம்ப அவசியமான ஒரு மூலிகையாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை வந்து பயன்படுத்துவீங்கள்ல, அதோட பயன்கள் தெரிஞ்சா அதுக்காக பதிவுக்கு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்களுடைய கிராமத்தில் இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து தேள் கடிச்சிருச்சு. அப்போ காலையில் கடிச்சிருச்சு, சரிங்களா. அப்போ எனக்கு சின்ன பிள்ளை, அவ்வளோவா விவரம் தெரியாது. அம்மா போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நாயுருவி அப்படியே அந்த சமூலம் அவ்வளோத்தையுமே கொண்டு வந்தாங்க. பட் அதை வேரை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேரை வந்து சவச்சு அந்த உமிழ் நீரை வந்து முழுங்கிட்டே இருந்தாங்க அப்பா. அப்படி பண்ணும்போது அந்த வலியினுடைய தன்மை ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறையும். கரெக்டாக அந்த கடித்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் மின்னு தெரிச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 டே எந்த நேரம் கடிச்சதோ அந்த நேரம் வரும்போது அது சரியாயிரும் அப்படின்னு. அது வந்து சின்ன பிள்ளைங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேட்கும்போது பார்க்கும்போது வந்து பசுமரத்தாணி போல் பதிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எனக்கு இந்த நாயுருவி வேர் பற்றி அப்போவே இருந்தே, ரொம்ப சின்ன வயதுலேருந்தே எனக்கு தெரியும். பரவாயில்லையே, டாக்டர்கிட்ட போகாமல் ஒரு மூலிகை, அதனாலேயே எனக்கு மூலிகை மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க. பாருங்க எவ்வளோ கம்பீரமாக வளர்ந்து நிற்காங்கன்னு. இதுக்கு வந்து மாமுனி அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயர் இருக்குதுங்க. ஏன்னா எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வான இந்த மூலிகை வந்து இருக்கிறதுனால இதை மாமுனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட விதைகள் இருக்குது பார்த்திங்களா, தொட்டோன்னே பக்கத்தில் எப்படி ட்ரெஸ்ஸு அதில் வந்து படுற மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஒட்டிக்குவாங்க மேலே. அதனால் ஆடை ஒட்டி அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து இதுக்கு இருக்குது. இதனுடைய விதை, இலை, காய் எல்லாமே, வேர் அத்தனையும் அந்த சமூலம் முழுக்க பயன்படுத்தலாம். அத்தனையும் மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. அனைத்து நோய்களையும் தீர்க்கும் ஒரே மூலிகையாக இருக்கிறனால இதை தெய்வீக மூலிகைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சித்தர்கள் வந்து வசியம் பண்ணுறது, மாந்திரிகம், மந்திரம், இப்படி நிறைய விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாப்பாட்டில் வந்து எந்த ஒரு வரைமுறையுமே கிடையாது. அதை எடுத்துக்கிறதுனால எப்போ வேணாலும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து மற்ற இதெல்லாம் செய்யும்போது அதற்கு என்று ஒரு சில வரைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சித்தர்களுடைய பாடல்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, சில மூலிகைகளை சாப்பிடும் பொழுது வந்து இது இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும், இல்லைன்னா சைடு எஃபெக்ட் வரும்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான எந்த ஒரு பண்பும் இதுக்கு கிடையாது. சிறுநீரக பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது. கற்களாக இருக்கட்டும், தொற்று, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய இலையை அரைத்து ஒரு 30 ml வந்து வெறும் வயதில் குடிக்கும் பொழுது அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருமா. இல்லை உங்களுக்கு இந்த வந்து செடி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொடியாகவே வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது, அதை கூட வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அதோட பொடியை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது வெள்ளைப்படுதல் நோயெல்லாம் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளைப்படுதல்னாலேயே ரொம்ப ஆளே உருக்கி போய் ரொம்ப டயர்டாகி பேக் பெயின்லாம் வரக்கூடியது. இப்போல்லாம் வாலிப வயது பிள்ளைங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் சரி பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதிகமான உதிரப்போக்கை சரி பண்ணக்கூடியதான். இப்போல்லாம் சின்ன வயசு பிள்ளைங்களுக்கும் இருக்குது, மெனபாஸ் டைம்லேயும் இருக்குது, நடுத்தர வயது உள்ளவர்களுக்கும் அந்த அதிகமான இரத்தப்போக்குங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு இந்த இலையினுடைய பொடியை நம்ம சாப்பிடும் பொழுது அதுக்கு
ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சமூலம்னா எல்லாம் முழு செடின்னு வச்சுக்கோங்களேன். அதோட எடுத்து நல்லா காய போட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதோட மஞ்சளையும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம கொப்பளம், தேமல், விசக்கடி, அரிப்பு இருக்கிற இடங்களில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கலந்தோ இல்லை தண்ணியில் கலந்தோ கூட நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அந்த தோல் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. பல்லுக்கு அதோட வேர் வந்து ரொம்ப பயனுள்ளதாங்க. வேரை நல்லா கடிச்சிட்டு நம்ம அந்த இதெல்லாம் கடிச்சு செய்வோம் தெரியுமா, வேப்ப குச்சி அப்புறம் நெல்லி குச்சி எல்லாம் பல்லு விளக்கும் போது அப்படி தான் பண்ணுவோம். அதனுடைய நுனி பகுதியை வாயில் வச்சு ப்ரஷ் பண்ணுற அளவுக்கு சின்னதாக எடுத்துட்டு நுனி பகுதியை கடிச்சு அதோட சாரோடு சேர்த்து நம்ம பல்லை வந்து க்ளீன் பண்ணுவோம், பல் துளக்குவோம். அதே மாதிரி இதனுடைய வேரை வச்சு நம்ம பல் துளக்கலாமா. அப்படி தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் பல்லு துளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஒரு மண்டலம், பல்லில் இருக்கக்கூடிய நாற்றம், கூச்சம், அப்புறம் பல்லு சம்பந்தமான இந்த ஈறுகளில் ரத்தம் வர்றது, பல்லு சம்பந்தமாக என்னென்ன நோய் வருதோ அத்தனையும் சரி பண்ணக்கூடிய ஒரே மூலிகை அப்படின்னா நம்முடைய நாயுருவி மூலிகை தான். இதோட பொடியை வந்து தேனில் கலந்து நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு முறையற்ற மாதவிடாய் இருக்கும். மாதம் சரியான நேரத்திற்கு வராமல் எப்போ வேணாலும் வரும். 3 மாதம் ஒரு முறை, 6 மாதம். இப்போ உள்ள வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நிறையவே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும், தேவையில்லாத டென்ஷன் இருக்கும், எப்போ வரும்னே தெரில. அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு அது வந்து மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தும். அது மட்டும் உடம்பு ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி முறையற்ற மாதவிடாயை வந்து இதை பொடியை வந்து இலையினுடைய பொடியை நம்ம வந்து தேனில் கலந்து சாப்பிடும் பொழுது சரியாகும். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை கட்டி இருப்பவர்களுக்கும் இதை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கர்ப்பப்பை கட்டி வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய இலையை கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூண்டையும் எடுத்து 1-2 தட்டி கஷாயம் வைத்து விஷ காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க தொடர்ந்து 4 நாட்கள், அதுவும் வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா விஷ காய்ச்சல் சரியாகி உடல் சோர்வு, அந்த விஷ காய்ச்சனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறாங்க. இதோட விதைகளை வந்து அந்த காலத்தில் இந்த விதைகள் வந்து பாருங்களேன், குட்டியாக அரிசி மாதிரி இருக்குது, குட்டி குட்டியாக இருக்கும் சேர்ந்து. அதை வந்து முன்னாடி வந்து உணவாக எடுத்திருக்காங்க பழங்காலங்களில். அதை உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, இது வந்து எல்லா பக்கமும் அப்படி ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை அந்த இருக்குல்ல. இதை வந்து அரிசி மாதிரி இருக்கிறதுனால இதை உணவாக எடுத்திருக்காங்க. பாருங்களேன், அப்படியே ஒட்டிக்கும் கையில், தெரியுதா? அரிசி மாதிரியே இருக்கும், அதுவும் பொன்னி அரிசி மாதிரி பொடிசாக இருக்குது பாருங்கள். இதை வந்து உணவில் எடுத்துக்கும் போது 4-5 நாட்களுக்கு பசியை எடுக்காதான் அது சாப்பிட்டதுக்கப்புறமா. ஆனால் நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. முன்னாடி காலத்தில் உணவாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இதை சாப்பிட்றதுனால மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்குமா. நம்மலாம் வல்லாரனா மட்டும்தான் ஞாபக சக்தியை கொடுக்கும்னு நினச்சிட்ருக்கோம்ல. இதுக்கு முன்னாடி கூட ஒரு மூலிகை சொன்னது மாதிரி நிறைய மூலிகைகள் சொல்லியிருக்கேன். வல்லாரே நமக்கு தெரிஞ்சிருக்கு, கிடைக்குது. அதனால் நம்ம வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற விஷயங்கள் மட்டுமே வந்து ஆரோக்கியம் நினச்சிட்ருக்கோம். வீடுகளில் கலைச்செடியாக வளரக்கூடிய நிறைய விஷயங்களை நம்முடைய சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பயன்படுத்தாமல் அதை பற்றிய என்ன சொல்கிறது நாலேஜ் எடுத்துக்காமல் நம்ம வந்து அறியாமையில் இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் மாறணும். நம்முடைய சித்தர்களுடைய என்ன சொல்கிறது, அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய உயிர் போகிற தருவாயில் கூட அதை கூட கண்ட்ரோலாக ஒரு இடத்துல உட்கார்ந்து முக்தி அடைவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருந்தது, ஐம்புலன்களையும் அடக்கும் ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது, எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை இருந்தது, எல்லாவற்றையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது, பொறுமை, சகிப்பு, நிறைய சொல்லலாம். அவர்களைப் போல வாழ்க்கைக்குள்ளே நம்ம மாறணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அவர்களைப் போல முழுமையாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 25% அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கும் போது அவர்களை போன்ற உடல் வாகும் உடல் ஆரோக்கியத்தையும் பெறலாங்கிறதுனால தான் நான் வந்து அப்பப்போ இந்த மூலிகைகளை பார்க்கும்போதெல்லாம் தேடி தேடி எடுத்து அதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதனுடைய பயன்களெல்லாம் உங்களுக்கு சித்தர்கள் சொல்லிட்டு போனதெல்லாம் உங்ககிட்ட நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னாக்க தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டு பயன்
பெறணும். கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கலாம். நம்முடைய வார்த்தைங்கிறதுனால தான் இதுக்காக நான் அவ்வளோ தூரம் பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம். சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குதான். நிறைய செடிகளுக்கு வந்து மூலிகைகளுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தும் தன்மை உண்டு. ஆனால் இந்த செடி வந்து சின்ன பிள்ளைங்களேருந்தே நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நரம்புகளை எல்லாம் பலப்படுத்துமா, மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்கும், சுறுசுறுப்பாக மூளையை மாற்றும், ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகைங்க. அதுக்கப்புறம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சில 10 பாயிண்ட்டை தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்படி கஷாயம் வச்சு தான் குடிக்கணுமா, பொடியாக தான் சாப்பிடணுமாங்கிறதுல சில பேருக்கு வந்து ஒரு விருப்பமின்மை ஏற்படும். எனக்குமே அப்படி தான். எந்த ஒரு மூலிகையும் வந்து கஷாயம் வச்சு குடிக்கணும் அப்படின்னு அந்த ஏதாவது சொல்லி அது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மூலிகை பக்கமே நான் போகவே மாட்டேன். எனக்கு அந்த கஷாயம் வச்சு குடிக்கிறது பிடிக்காது. டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் மூலிகைகளை. உதாரணமாக துவையல் அரைத்து, குழம்பு வைத்து, சூப்பு வைத்து, அந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அது பக்கம்தான் நான் போவேன். சரிங்களா? அது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சில பேர் வந்து ஆரோக்கியம் அப்படின்ன உடனே எப்படி வேணாலும் சாப்பிட்றணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் சுவையாக சாப்பிடணுங்கிற மனநிலை இருக்கும் என்ன மாதிரி. ஸோ அவர்களுக்காக ஒரு பதிவு, இலைகளை துவையல் செய்து வாரம் ஒரு முறை சாப்பிட்லாம். சாதாரணமாக எல்லா துவையலும் செய்கிற மாதிரி தான் இதனுடைய துவையலையும் நம்ம செய்யணும். இலைகளை பறித்து அந்த துவையலை வாரம் ஒரு முறை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த நிவாரணையாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப 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 என்ன சொல்கிறது, முக்கியமான ஒரு பதிவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர்மா.